கடவுளே அஜித்தே. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ எவ்ரிவன். ஹாய் ப்ரோ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த ட்ரெயிலர் எப்போ வந்துச்சு தெரியுமா? நான் இந்த யூடியூப் வீடியோ நம்ம செய்யறதுனால மண்டி தான் பாக்கணும்ட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு எப்படா மண்டே வரும், எப்படா நம்ம பாப்போம்னு வெயிட் பண்ணி. நான் அவ்வளோ நல்லவன்ல இல்லடா பத்தி எனக்கு தெரியும். நான் கூட பார்த்துட்டு இல்லடா, அன்னைக்கு பேசிக் ஸ்ட்ரீம்ஸ்ல போடுறப்பவே பார்த்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆமா, ஸ்கிரீன் கிராப்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன்ல. ஸோ 2.5 வருஷம் கழிச்சா அஜித் படம், கடைசியா அஜித் படம் எப்போ வந்துச்சு? துணிவு. சரி, அந்த படத்தோட டைரக்டர் ஏசி வினோத். கரெக்டா? அது மட்டும் தான் ப்ரோ வீல இருந்து மிஸ் ஆன ஒரு டைட்டில். ஓ ஆமா. இப்ப ஒரு மீம் ஒன்று பார்த்தேன்டா. அடுத்து அஜித் வந்துட்டு இந்த படத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் கூட கொலாபரேட் பண்ண போறாருன்னா, டைரக்டர் சிறுத்தை சிவா கொலாபரேட் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வீல ஆரம்பிச்சு எம்ல முடியும், இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வரும்னு சொல்லுங்க அப்படி போட்டேன். வேண்டாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கொம்போ வந்து சில சமயம் ஒக்காவும், சில சமயம் ஒக்காவும். விசுவாசம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வேதாளம். சில படம் ஒக்கா. அது முன்னுக்கு வந்துச்சு வீரம் எனக்கு பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வருது. ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. எப்படி தெரியுமா இருக்கு? அந்த டைட்டிலுக்கும் நம்ம பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்கு. விடாமுயற்சி. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் மெதுவா வந்தாலும் வருவேன். உனக்கு தெரியுமா இந்த படத்தோட கதை? இது ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல்னு சொல்றாங்க. ஒரிஜினலா ரைட்ஸ் வாங்கி எடுத்தாங்களா இல்ல சுட்டு எடுக்கிறாங்களான்னு தெரியல. அந்த இங்கிலீஷ் படத்தோட இதுன்னு சொன்னீங்களா, அந்த இங்கிலீஷ் படம் நீங்க பாத்திருக்கீங்களா? பிரேக் டவுன். சோ நீங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான படம் இல்ல, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சீன்லாம் இருந்துச்சா? எக்ஸாக்ட்லி அப்படியே தான். அப்படி சீன் பை சீன் மகிழ் திருமேனி ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கும் அந்த டைரக்டர் பிடிக்கும். அவர் வந்து அருண் விஜய் வச்சு தானே அந்த படம் தான். இட்ஸ் லைக் பிரில்லியன்ட் மூவி. சோ அப்படிப்பட்ட டைரக்டர் இந்த மாதிரி ஏன் எடுக்கணும்? புரியல, நல்லா இல்லன்றீங்களா? ட்ரைலர் நல்லா இருக்கு, ஏன் ஒரு இங்கிலீஷ் படத்தை எடுக்கணும்? அப்படி கேட்டா நம்ம லியோ கிட்டே மேபி சீன் சிமிலரா இருக்கலாம், கதை வேறையா இருந்தா. ட்ரைலரை நம்ம நீ வேணா நம்ம இந்த ட்ரைலர் முடிச்சு அந்த ட்ரைலரும் சேர்ந்து பார்க்கலாம். ஸோ யூ இட் செல்ஃப் நோ. ஸோ ஃபர்ஸ்ட் நீ இந்த ட்ரைலர் பாரு, நான் உன்ட்ட கதை எதுவுமே சொல்லலை, ட்ரைலர் மட்டுமே பாரு. அடுத்து அந்த ட்ரைலரும் நம்ம பார்ப்போம். ஸோ யூ டெல் யுவர் திங். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு நான் சொல்றேன். ஓகே பாப்பமா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. லைக்கா பாலைவனம் அசர்பைஜான். அர்ஜுனா ஸ்டைலா இருக்காரு. ரெஜினா கசாண்ட்ரா. மியூசிக் பத்தியா என் தலைவன? Missing case. ஃப்ரேம்லாம் பாரு எவ்வளோ அழகா இருக்கு. அந்த நடந்து வரப்ப போஸ்டா போட்டிருந்தாங்க. ஆமா, த்ரிஷா 3 தடவை வந்துட்டா இது வரைக்கும் த்ரிஷா. இப்பதான் போய் த்ரிஷா தெரியுதா? நான் வாட்டவே இல்லை. 3வது தடவை வந்துட்டா. இதான் அந்த கார் ஆக்சிடென்ட். ஓ, அந்த இது டைட்டில் சூப்பரா இருக்கு. ஆனா இங்கிலீஷ் படம் இருக்கு. எனக்கு அந்த தமிழ் படம் பாக்குற ஃபீலே வரல. ஃபுல்லா இங்கிலீஷ் படம் தான் இருந்துச்சு. இப்ப இங்கிலீஷ் படமே காட்டுறேன், அப்ப என்ன ஃபீல் வருது? ஆனா அந்த படம் பார்த்தது இல்ல, எனக்கு தெரியலையே. இப்ப சீன் பாத்துட்டல, பாரு. பழைய படமோ? A few minutes later. இப்ப நீ சொல்லு. ஆமா, சிமிலரா இருக்கு. மேபி டெசர்ட் ஒண்ணு, அப்புறம் வந்து அந்த சீன் கொஞ்சம் ஆக்சுவலி என்ன கதை, ஒரு லாங் ட்ரிப் போறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கார் பிரேக் டவுன் ஆயிடுது. ஒரு பாலைவனம், யாருமே இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு. ஒரு ட்ரக் ஒன்று வருது. அந்த ட்ரக்ல என்ன ஆச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்கறான். ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு, ஐ கேன் ட்ராப் யூ தேர். ஸோ அங்க போயிட்டு நீங்க ஆளை கூட்டின்னு வந்துட்டு உங்க காரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி நான் போறேன் அப்படின்னு ஹீரோயின் போவா. போன ஹீரோயின் திருப்பி வர மாட்டான். வெயிட் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அந்த ஏரியால யூஸ்வல்
யூஸ்வலி இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேசஸ் நிறைய. ஸோ இவன் ஒய்ஃபை தேடி போறப்ப எப்படி இது நடக்குது, ஏன் மிஸ் ஆகிற, யாரு என்ன நடக்குதுங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கிளைமேக்ஸ். மேபி எனக்கு வந்து அந்த பிளாட் ஒரு லைட்டான ஒரு இதுதான் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சீன் பை சீனா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ பாத்தியா? இல்ல இடம் அதெல்லாம் ஓகே. இப்ப அந்த சீக்வன்ஸ் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதுன்னு ஒரு நம்புறேன். இன்கேஸ் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மகிழ் திருமேனியோட கையில தான் இருக்கு. கண்டிப்பா மகிழ் திருமேனி இஸ் ஆல்வேஸ் கோ இன் அ நான் லீனியர் வே. எடிட்டிங்ல அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். எனக்கு பிடிக்கும், நல்லா எடுப்பாரு. நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. என்ன ஸ்டைல் பத்தியா, நடந்து மட்டும்தான் வராரு, வேற ஒண்ணு படத்துல ஒரு டைலாக் கூட இல்ல. ஆமா அது நான் நோட்டீஸ் பண்ணவே இல்ல. ஆமா டைலாகே இல்ல, ஒரு டைலாக் உள்ள தானே, வெறும் மியூசிக் மட்டும். டைட்டில் வரப்ப அந்த இது டைட்டிலுக்கு ஒரு மியூசிக் ஒன்று வந்துச்சு. நீ அது என்ன மியூசிக்னு நல்லா நோட் பண்ணியா? ஒரு வீடியோ இருக்கும், கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருப்பான் அஜித்தே கடவுளே. அந்த மியூசிக் முடிஞ்சவனே கடவுளே அஜித்தேன்னு சொல்லுவாங்க. அதே மியூசிக்கையும் இந்த வீடியோ பேரலா ப்ளே பண்ணி பாரு. அதே பீட்ல இருந்துட்டு அங்க கடவுளேக்கு பதிலா அந்த பேர் அவன் சொல்ற மாதிரி தான் அதை மியூசிக் பண்ணிருக்கான். ஒரு மீமா வந்துச்சு, அனிருத் டுக் திஸ் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டு. ஆனா எனக்கு அந்த படம் அந்த ஷூட் ரொம்ப நாள் எப்படி தெரியுமா தெரியுது. நீங்க அஜித் பாருங்க அந்த ட்ரெயிலர்ல அவர் குண்டா இருந்து அப்படியே எலும்பாறு வரைக்கும் இருக்காரு. அவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருப்பாரு த்ரிஷாவை. அது இல்ல ஷூட் தான் பல வருஷம் எடுத்தாங்களா. இப்போ உள்ள அந்த ரீசனான இப்ப எலுமான இது கூட நான் பார்த்த மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொங்கலுக்கு ரிலீஸுங்கிறாங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு பொங்கலுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். இதுவும் இல்லாம இன்னும் வேற ஒரு 10 நாள் ஷூட் வேற இருக்கும். நம்ம ஷூட்டே முடியலையா, இன்னும் முடியலையா? பொங்கல் அடுத்த மாசம் 15. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தான்.